ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் அண்ணா பாரதி பேசுகிறேன். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேட்டாராம். அதாவது நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் 70 வயசு ஆகுது கிட்டத்தட்ட. இப்போ வரைக்கும் உங்களுக்குள்ள வாழ்க்கை அனுபவத்தை பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்கும்போது சுஜாதா அவர்கள் சொன்னாங்களாம், அந்த காலத்தில் இளமை பருவத்தில் எனக்கு நிறைய ஆசைகள் இருந்துச்சு. ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசை, நிலாவை பேசணும்னு ஆசை, கிட்டார் வாசிக்கணும்னு ஆசை, இப்படி நிறைய ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள். ஆனால் 70 வயசில் இப்போ எனக்கு என்ன ஆசைன்னா, காலையில் எழுந்திரிச்சு சுகமாக பாத்ரூம் போனாலே அதுவே ஒரு பெரிய மனநிறைவு தான். இந்த ஆசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக திருத்தப்பட்டு எளிமையாக்கப்பட்டு இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிது. ஆமாங்க, இப்போ எனக்குள்ள ஒரு டாப் 10 கவலைகள் என்ன அப்படின்னா, நல்ல உடல் நலம், முதல்ல நல்ல உடல் நலம், நல்ல மனநலம், அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது, அனுதாபம், நல்ல காஃபி, நகைச்சுவை உணர்வு, தினம் 4 பக்கமாவது படிப்பது, எழுதுவது. இந்த பட்டியலில் பணம் சத்தியமாக இல்லை அப்படின்னாராங்க. இதுதான் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடம். நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு கட்டத்தில் புரியும். நன்றி.